வணக்கம். மகா கல்யாணம் சரியில்ல. கௌதம் வந்துட்டு ரூமில் பார்த்தா ஐஸ்வர்யா குளிக்கிறதுக்கு கிளம்புறாங்க. அவங்க உள்ளே போனதுக்கப்புறம் அவங்களோட ஃபோனை எடுத்து பார்த்து அதில் ஃபோட்டோங்களாக இருக்குது. அதில் சில ஃபோட்டோங்களை இவரோட ஃபோனுக்கு அனுப்பிக்கிறாரு. அவங்க வர நேரமாக பார்த்து எதுவுமே தெரியாம மாதிரி உட்காந்துக்கிறாரு. அதுக்கப்புறம் தாத்தா உட்காந்துட்டு இருக்காரு. அங்கே வெளிநாட்டிலேருந்து வந்திருக்கிற டாக்டரை வர வச்சு கூப்பிட்டு வீட்டில் இருக்கிறவங்கள அறிமுகப்படுத்தி வச்சு டாக்டர் தாத்தா கிட்ட கேட்குறாரு, இப்போ எப்படி இருக்கீங்கன்னுட்டு. ஏதோ இருக்குன்ட்டு தாத்தா சொல்கிறாரு. அதுக்கு டாக்டர் சொல்கிறாரு, நீங்கள் எப்படியெல்லாம் சொல்லக்கூடாது, நமக்கு முடியுதோ இல்லையோ நான் நல்லா இருக்கிறேன்ட்டு நீங்கள் தன்னம்பிக்கையோட சொல்லணும், அப்போ தான் உடம்பு மனசும் நல்லா இருக்கும்ன்ட்டு. அப்போ அவங்களோட ரிப்போர்ட் வாங்கி பார்த்தோன்னே அதில் பரவாயில்ல, ஆரம்ப ஸ்டேஜில் தான் இருக்குது, சரி பண்ணிடலாம், இதை விட மோசமாக இருக்குதெல்லாம் நான் நல்லாக்கியிருக்கிறேன், தாத்தா அது பெரிய விஷயமே கிடையாது, நல்லாக்கலான்ட்டு தாத்தாக்கு அவருக்கு நம்பிக்கை கொடுத்து தாத்தாவை பாட்டியை உள்ள அனுப்பிட்டு அதுக்கப்புறமா சொல்கிறார் சூர்யா கிட்ட, இந்த மருந்து மாத்திரை தாத்தாவுக்கு வாங்கி கொடுங்க, நான் மருந்து மாத்திரை எழுதி கொடுத்தோ ட்ரீட்மெண்ட் கொடுக்குறதோ பெரிய விஷயம் இல்லை, அவரோட மனசு கஷ்டப்படாமல் அவர் சந்தோஷமாக வச்சுங்க, அதுதான் முக்கியம்ன்ட்டு டாக்டர் சொல்லிட்டு போகிறாரு. பாட்டி கேட்குறாங்க, இப்போ டாக்டர் தாத்தாவை சந்தோஷமாக வச்சுக்கணும்னு சொல்லிட்டு போயிருக்காரு, இந்த இடத்துல ஒரு ஃபங்க்ஷன் வைக்கலான்னாக்கா தப்பாக முடிஞ்சு போச்சு, இப்போ என்ன பண்ணுறதுன்றது பாட்டி சொல்லும்போது அந்த நேரத்தில் ராஜலட்சுமி சொல்கிறாங்க, விஜய்க்கு தான் கல்யாணம் பேசியிருக்கோமே, அனாமிகாவுக்கும் விஜய்க்கும் கல்யாணம் ஏற்பாடு பண்ணிடலாம், கல்யாணம் வச்சோம்னாக்கா தாத்தா சந்தோஷப்படுவார்னு சொல்லும்போது சரி அதே ஏற்பாடு பண்ணிடலாம், நாளைக்கு ஜோசியரை வர வச்சு நாள் குடிச்சிடலான்ட்டு சொல்கிறாங்க. விஜய் குஷியாயிடுறாரு. அவருக்கு எல்லாருமே வாழ்த்து சொல்கிறாங்க. இந்த விஷயத்த ஃபோன் பண்ணி மகாலட்சுமி அவங்க அம்மா கிட்ட சொல்கிறாங்க. அதை கேட்டு அவங்க சந்தோஷப்படுறாங்க. பிரபா ஒரு பக்கம் சோகமாக உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. அப்போ தாத்தாவுக்கு கூட உடம்பு ட்ரீட்மெண்ட் பண்ணுறதுக்காக டாக்டரை வர வச்சு கூட பேசியிருக்காங்கன்ட்டு. அப்படியா, பாவம் அவர் நல்லா இருக்கட்டும், உனக்கு ஒரே ஆறுதல் அந்த வீட்டில் இருந்து பேசுகிறவர் அவர் மட்டும்தான், ரொம்ப சந்தோஷம்ன்ட்டு அவங்க சொல்கிறாங்க. சரி அக்கா கிட்ட கூட நீ ஃபோன் பண்ணி பேசுமான்னு இவங்க சொல்கிறாங்க. அவளோட பேச்சே என்கிட்ட பேசாதன்ட்டு திட்டிட்டு ஃபோனை கட் பண்ணிவிட்டு இங்கே பிரபா கிட்ட சொல்கிறாங்க, விஜய்க்கு கல்யாணம் வச்சுருக்காங்களான்ட்டு. அதை கேட்டு அப்படியானிட்டு அவங்க சோகமாக உள்ளே போய்ட்றாங்க. விஜய் பார்க்கில் அனாமிகா வர வச்சுட்டு, நம்ம கல்யாணத்துக்கு யாரும் ஒத்துக்கல, வீட்டில் ரொம்ப பிரச்சனை ஓடிக்கிட்டு இருக்குது, அதனால் கல்யாணத்துக்கு ஒத்துக்கலான்ட்டு அவர் சொல்கிறார். அதை கேட்டது இவங்க ஷாக் ஆகிட்டு எப்படி எல்லாமே சொல்லி பார்க்குறாங்க. வேணாம், இந்த கல்யாணம் ரொம்ப தள்ளி போட்டிருக்காங்கமா இருக்குது, இப்போ நடக்காதமா இருக்குது, ஒத்துக்குவாங்களோ இல்லை தெரியல, நாள் ஆகும் போல இருக்குதுன்னா அவர் சொல்கிறாரு. அவங்க அதை கேட்டு டென்ஷன் ஆகிடுறாங்க. நம்ம கோயிலில் வச்சு கல்யாணம் பண்ணிக்கலாம், அதுக்கப்புறமா நம்மளை ஏற்றுக்குவாங்களே சொல்லும்போது அதெல்லாம் எனக்கு பிடிக்கலான்னு இவர் சொல்கிறாரு. அதுக்கு மேலே அவங்க சரட்டை பிடிச்சி திட்டுறதுக்கு அடிக்கிறதுக்கு போகிறாங்க. அப்புறம் இவர் சிரிக்கிறாரு. ஏன் சிரிக்கிறீங்கன்னு கேட்டவுடனே, நம்ம கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டாங்க, நீ அம்மா அப்பா கூட்டிகிட்டு நாளைக்கு வந்துருன்னுட்டு நாளைக்கு நாள் குறிக்க போகிறாங்கன்ட்டு சொல்கிறாங்க. அது கேட்டது அவங்க குஷி ஆகிடுறாங்க. இதே நேரத்தில் ரூமுக்கு வந்த பிரபா அழுதுகிட்டு இருக்காங்க. விஜயோட ஃபோட்டோ எடுத்து பார்த்து அழுதுகிட்டு இருக்காங்க. நான் தான் தப்பு பண்ணிவிட்டேன், உன்னை புரிஞ்சிக்கல, நீ சரியாக தான் இருந்திருக்கன்ட்டு அவங்க அழுதுகிட்டு இருக்கும்போது கோடீஸ்வரி கதவை தட்டுறாங்க. இவங்க அதை நேரத்தை சடார்னு ஃபோட்டோ எடுத்துன்னு போய்ட்டு தலைக்காணி கீழே வச்சுட்டு உட்காந்துடுறாங்க. அப்பா கூப்பிட்டாரு போய் பாருன்னு சொன்னவொன்னே அவங்க கிளம்பிடுறாங்க. என்னை இவ பெட்டு மேலே அப்படி அப்படியே போட்டு வச்சுருக்கா பாருன்ட்டு இவங்க சரி பண்ணுற நேரத்தில் அந்த ஃபோட்டோ வைத்து இவங்க பார்த்துடுறாங்க. விஜயோட ஃபோட்டோ இருக்குது. அதை பார்த்து ஷாக் ஆகுறாங்க கோடீஸ்வரி. இதோட முடியுது. நன்றி, வணக்கம்.